ஹாய் ஹலோ காய்ஸ் how are you all? எனக்கு நானே சொல்லிக்கிறேன் வெல்கம் பேக் டு அவர் ஓன் யூடியூப் சேனல். அது ஒன்றும் இல்லை, ஒரு 8 நாளாக 10 நாளாக கொஞ்சம் லாங் பிரேக்காக எடுத்துக்கிட்டேன். லைவ் சைடு வர முடியல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணமாக சொல்லி என்ன பிரயோஜனம், லைவ் வரல அவ்வளோதான். பேக் டு பேக் எடிட்டிங் வேற பண்ணி ட்ராகனோட படம் ப்ரொடக்ஷன் ரிவ்யூ, அப்புறம் ஷார்ட் வெர்ஷனில் அதை பண்ணி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன் எடிட் பண்ணி அதில் ஒரு லாங் ஒரு 2-3 டேஸ் பிரேக் விடுவோம் தான் நினச்சி விட்டேன். பார்த்தா எனக்கே தெரியாமல் ஒரு வாரம் ஊறிடுச்சு. நானே டைம் ட்ராவல் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நிறையா பேச வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. நான் பாலிடிக்ஸ் பேசணும்னு ரொம்ப நாளாக நம்ம யூடியூப் சேனலில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்தமாதிரி பாலிடிக்ஸ் பற்றியும் பேசணும், பொலிட்டிக்கலி வி ஹாவ் டு பி வோக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹேட் அ மேப் அண்ட் ஆல், லைக் முதல்ல தமிழ்நாடு லெவலில் என்ன பாலிடிக்ஸ் நடக்குது, வாட் இஸ் த பாலிடிக்ஸ், வாட் இஸ் த பொலிட்டிக்கல் கிரவுண்ட் இன் தமிழ்நாடு, என்னென்ன பார்ட்டிஸ் என்னென்ன ரெப்ரசென்ட் பண்ணுறது, அவங்க ஹிஸ்ட்ரி என்ன, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஓவராலாக ஒரு அனலைஸ் பண்ணி புதுசாக ஒரு பார்ட்டி ஒன்று வருது, இப்போ டிவிக்குன்னு ஒன்று வருதுன்னா அதுக்கு நெசசிட்டி என்ன, அதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி டீட்டெயில்டாக தமிழ்நாடு பாலிடிக்ஸோட களத்தை ஃபுல்லாக பேசணும். அப்புறம் நேஷ்னல் லெவல், இந்தியன் யூனியன் லெவலில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்மில் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸுக்கு அவங்க காசு தரலை, டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி இந்தியன் யூனியன் லெவலில் என்னென்ன பாலிடிக்ஸ் இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணணும். அண்ட் தென் இஃப் வி ஹேட் அ டைம், இஃப் தர் இஸ் இன் அ டெவலப்மெண்ட், வி கேன் கோ டு த வேர்ல்டு பாலிடிக்ஸ் நான் நினச்சேன். இதனோட ரோட் மேப். பட் என்னோட ஷாக்குக்கு மேலே ஷாக்காக ட்ரம்ப் பேக் டு பேக் அடிச்சு நவுத்துறதெல்லாம் பார்க்குறப்ப இந்த லே அவுட்டு ரோட் மேப் ப்ளூ பிரிண்ட்லாம் தூக்கி ஓரமாக வைங்க, முதல்ல ட்ரம்ப்புக்கு அந்த அட்டென்ஷனை கொடுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மொத்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் எல்லாத்தையும், எல்லா நாட்டோட வெறுப்பையும் சேர்த்து முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு ட்ரம்ப்பு. ஸோ நாம் இன்றைக்கி அமெரிக்காவில் நடந்த 3-4 இன்சிடென்ட்ஸ் பேக் டு பேக் நடந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம இதில் ரேண்டாக பண்ண போகிறோம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் பெரும்பான்மை ரெஃபரன்ஸில் பேர் புரியணுங்கிறதுக்காக பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸும் சொல்லுவேன். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் மீன் எனி ஹார்ம் ஆர் discredit or disrespect to the post they hold, but I'm just criticizing the act that the persons do with the power of these positions அப்படிங்கிறத மட்டும் ஒரு டிஸ்க்ளைமராக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டொனால்ட் ட்ரம்ப், நமக்கு ட்ரம்ப்னே வச்சு பேசுவோம். முதல்ல நமக்கு ட்ரம்ப் எப்படி தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி போன ட்ரம்ப் வந்து ஐ திங்க் ஒபாமாவுக்கு அடுத்தது ட்ரம்ப் செலக்ட் ஆனார்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போவே நிறையா கான்ட்ரவர்ஷியாக நிறையா பேசினாப்புல வாங்கினாப்புல, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி கொரோனா டைமில் அவர் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லி, கோவிட் ஒழுங்காக மேனேஜ் பண்ணலன்னு சொல்லி தான் பதவி பெரும்பான்மை அப்படி தான் லைட்டாக விலகிற மாதிரி இருந்துச்சு. ஜோ பிடன் ஜெயிச்சார். சேட்லி தோற்றதுக்கப்புறமும் இல்லை, இந்த எலெக்ஷனே தப்பு, ரிக்டு, நான் ஒத்துக்க மாட்டேன், ஒயிட் ஹவுஸ் விட்டு நான் வர மாட்டேன், ஆடெல்லாம் பிடிச்ச மாதிரி நியூஸ்லாம் பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனலி ஜோ பைடன் கேம். அவர் கொஞ்சம் வருஷம், ஐ திங்க் 5 இயர்ஸ் நினைக்கிறேன், அவர் இருந்தார். அண்ட் தென் அகெயின் எலெக்ஷன் ஹேப்பன் அண்ட் நவ் ட்ரம்ப் ஹஸ் வான் அகெயின். இது எதை காட்டுது, அந்த டைமில் வேர்ல்ட் பாலிட்டிக்ஸில் நிறையா இடங்களில் ரைட் விங்காக ஜெயிச்சிட்டே வந்தாங்க, லெஃப்ட் விங் தோத்துட்டே வந்தாங்க. இப்போ பங்களாதேஷில் ரைட் விங் தான் இருந்தாங்க. மக்களின் புரட்சியால் அங்கே முகமது யூனிஸ் தலைமையில் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர், வித் ஹெல்ப் ஆஃப் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் அப்போசிஷன்ஸ், தே ஃபார்ம்ட் எ கவர்மெண்ட். வேர்ல்டில் மற்ற இடங்கள் நம்ம பார்க்குறது, இப்போ இட்டாலியில் ரைட் விங் வேவ் இருக்குது, நம்ம இந்தியாவில் ரைட் விங் வேவ் இருக்குது. இந்த மாதிரி மேஜர் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லா இடங்கள்லையும் ரைட் விங் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப முதல்ல லெஃப்ட் விங்காக மாறி எதிர்த்து அடித்தது ஸ்ரீலங்காவோட பாலிட்டிக்ஸ், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஜெயிச்சது. பட் தே ஹாவ் தேர் ஓன் கிரிட்டிசிசம், தே ஹாவ் தேர் ஃபேர் ஷேர் ஆஃப் கிரிட்டிசிசம். தட் இந்த கம்யூனிஸ்ட்டுங்கிறது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ரொம்ப தள்ளி இருக்குது, ரொம்ப அடாப்டடாக, ரொம்ப நியூயர் வெர்ஷன் ஆஃப் கம்யூனிஸ்டாக இருக்குங்கிற கிரிட்டிசிசம்லாம் இருக்குது. அண்ட் தென் வேறு எங்கே இது நடந்திருக்கு அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை தோக்கடித்த லிபரல் அப்படின்னு சொல்லலாம், யூகேயில் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் லேபர் பார்ட்டியான கிரமர் அவர் ஜெயிச்சார். ஸோ அந்த 2 இன்ஸ்டன்சஸ் மட்டும்தான் லைக் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு 2024 எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே உலகத்தில் எல்லா இடங்களையுமே ரைட் வேவ் மட்டும்தான் அடிச்சது, ரைட் விங் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க.
அந்த வகையில் நம்ம ட்ரம்ப்பும் ரைட் விங் ஆதிக்கத்தில் தான் அவரும் வந்தார். ஸோ ட்ரம்ப் வந்ததுக்கு அவர் நிறைய விஷயங்கள் பிரச்சாரமாக பேசியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். பட் வாட் ஹி ஹாஸ் டன், என்னோட வியூவரை நான் ஒரு நியூஸை வியூ பண்ணுற வியூவரை நான் என்ன பார்க்குறேன்னா, இந்தியாவில் எதெல்லாம் பண்ணி இங்கே இருக்க ஒரு 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 பார்ட்டி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற பவரை தக்க வச்சுக்க என்னென்ன மிஸ்இன்ஃபர்மேஷன், என்னென்ன டிஸ்கிரெடிட்டு, என்னென்ன ப்ரொபகேண்டா, என்னென்ன ஒயிட் வாஷிங் இல்லை பிரெயின் வாஷிங், என்னென்ன அவதூறு பரப்ப முடியுமோ அது எல்லாத்தையும் பக்காவாக ஓகே இப்படி தான் இந்தியன் பாலிடிக்ஸாக இது அப்படி நம்ம அமெரிக்கா யூஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு படிச்சுட்டு போய் ட்ரம்ப் அங்கே பண்ணுற மாதிரியே இருக்குது. உதாரணத்துக்கு நான் வந்தேன்னா 24 ஹவர்ஸில் நான் வந்து ரஷ்யா அண்ட் உக்ரைன் வர நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பிரச்சாரத்தில் பல இடங்களில் அதை பேசியிருக்காரு. அது எல்லாருமே ஷாக்காக கேட்டிருக்காங்க, எப்படி உங்களால் நிறுத்த முடியும் 24 ஹவர்ஸில் அப்படின்னா. இல்லை, அந்த பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிற சீட்டுக்கு அந்த பவர் இருக்குது. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன், நான் இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லி பவர் வந்ததுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் நிறுத்தினா தான் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நிறுத்தத்துக்கான அறிகுறியை காட்டுறாரு. அது என்ன காட்டுறாருன்னா, நீங்கள் போய் சரண்டர் ஆகிடுங்க, போர் நின்றும். உக்ரைன் போய் ரஷ்யாட்ட சரண்டர் ஆகிடுங்க, போர் நின்றுங்கிற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்காரு. இதை அப்போ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக ரன் பண்ண கமலா ஹாரிஸ் அவங்க கால் அவுட் பண்ணாங்க. ட்ரம்ப் யார், அவரோட பிஸ்னஸ் ஐடியாலஜி என்ன, அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சு சொல்கிறேன், யூ ஜஸ்ட் கிவ் அப், யூ ஜஸ்ட் சரண்டர், யூ வில் மேக் ஒன் சரண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அதே நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த தடவை ஐ திங்க் அமெரிக்கன் பீப்புள் அவங்களுக்கான தலையெழுத்து எழுதிட்டாங்களோ அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் வந்து ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வருத்தம் ஆல்ரெடி 10 வருஷமாக இந்தியாவில் நாங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியன் ஓட்டர்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க, எதனால் திரும்ப ஒரே பார்ட்டிக்கு போய் குத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப அன்ஃபில்டர்டாக பேசலாம், பட் ஐ டோன்ட் நோ, கொஞ்சம் பேபி ஸ்டெப்ஸாக இப்போதைக்கு எடுத்து வைப்போம். If the need of the hour makes me to call out those names, I will definitely do so. Okay? ஸோ ஒரு பார்ட்டிக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இவ்வளோ பாலிடிக்ஸ், இவ்வளோ மிஸ்ஆப்ஸு, இவ்வளோ தப்பான கொள்கைகள், இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறோம். அப்பயும் எப்படி இதே பார்ட்டிக்கு திரும்பி ஓட்டு விழுது? எப்படி நேஷ்னல் கேபிட்டலே இந்த பார்ட்டி ஜெயிக்குது? அந்த நேஷ்னல் கேபிட்டலே எந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாத அளவுக்கு முடக்கி லெஃப்டினன்ட் கவர்னருக்கு மொத்த பவரையும் கொடுத்து எந்த ஒரு கவர்மெண்ட் பாலிசியும் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாகர் பண்ணி கழுத்து நிறுத்தி அதுக்கப்புறமேட்டா அவங்க பவருக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பாலிடிக்ஸில் எப்படி புரிஞ்சிக்காமல் எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்க? இல்லை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போனால் தான் நமக்கு இந்த அடுத்த வாழ்வாதாரம் முன்னேறதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டு ஓட்டு போடுறாங்களா? அது எதுவுமே எனக்கு புரியல. ஸோ ஐ கேன் ரிலேட். நாம் மட்டும் தான் இப்படி இருக்கோம்னா நம்ம மட்டும் இல்லை, அமெரிக்காக்காரனும் இப்படி தான் இருக்கோம். முதல்ல நம்ம நினைப்போம் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அறிவாளின்னு நினைப்போம். இப்போ அமெரிக்காக்காரன் நம்மளோட ஐக்யூ லெவலில், ஜென்ரல் நாலேஜ் லெவலில் நம்மளோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கான். அதனால் we can understand, we can empathize with you guys, so don't worry. இது வேர்ல்டு பாலிட்டிக்ஸுங்கிறதால நான் பெரும்பாலும் இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஸ்டில் சொல்கிறேன், சின்ஸ் திஸ் இஸ் அ வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ், ஐ வில் ட்ரை டு கவர் திஸ் இன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாட் எவர் இங்கிலீஷ் தட் ஐ ஹேவ், ஐ வில் ட்ரை டு கவர் இந்த முக்கியமான ஆல் தி இம்பார்ட்டன்ஸஸ் ஐ வில் கன்வே இன் இங்கிலீஷ். ஓகே, so that anyone from our Indian Union can watch it. Okay, I will just try. It is an attempt. Okay, it will be a very very broken English, so bear with me. Whatever that comes naturally. ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார், வேலை ஒன்று பண்ணார். ஓவல் ஆஃபீஸில் கூப்பிட்டு செலன்ஸ்கி உட்கார வச்சு இந்த மாதிரி வாரை நிறுத்தணும், நிறுத்திடலாம். டிப்ளமசி, எந்த டிப்ளமசி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டது தான் பஞ்சாயத்து. வைஸ் பிரசிடெண்ட்டை ஜேடி வேன்ஸை கொஷின் பண்ணதா, எந்த டிப்ளமசி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இத்தனை வருஷமாக சீஸ்ஃபயர் போட்டு, நான் 2019 வந்து நானே ஒரு சீஸ்ஃபயர் போட்டு அப்பயுமே எல்லாத்தையுமே மீறி இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ரஷ்யா மீறி இருக்கு. அப்புறம் எந்த நம்பிக்கையில் திரும்பி எங்களை டிப்ளமசி மூலிமா பேச சொல்கிறீங்க, எனக்கு அது தெரியலன்னு சொன்னதுக்கே அவ்வளோ அஃபண்ட் ஆகி, இதுமாதிரி நேஷனல் மீடியா, அமெரிக்கன் மீடியா முன்னாடி இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அமெரிக்கா மக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு நான் சொன்னேன்ல, இங்கே இருக்க பார்ட்டிலேருந்து தப்பான லெசன்ஸை படிச்சுட்டு போயிருக்காங்கன்னு. ஒரு தப்பான லெசன், இங்கே நடந்ததுக்கான எல்லா காரணமும் ஆப்போசிஷன் தான். நம்ம ஊரில் வந்து காங்கிரஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் காங்கிரஸ் பழிமலை போட்டாங்களோ, எல்லாத்துக்கும் பைடனுக்கு அறிவில்லை. பைடன் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு வேர்ல்டு லீடர். அவன் அறிவில்லாமல் பண்ணதால தான் இந்த எல்லா வேலையும் இவ்வளோ செலவு பண்ணான், அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வசைப்பாடுதல். See, he was a former president of the United States.
அவருக்கான மரியாதை கூட உங்களால் தர முடியாதா அப்படிங்கிற லெவலுக்கு எனக்கு இருந்துச்சு அந்த எல்லா ஆட்டிடியூடுமே. சிம்பிளி புட், ட்ரம்ப் அண்ட் ஜேடி வேன்ஸ் புல்லிடு ஜெலன்ஸ்கின்னு நான் சொல்லுவேன். இஸ் வார் டைம் பிரசிடென்ட். அவர்கிட்ட போய் சூட் இல்லையான்னு ஒரு நம்ம ஊரில் கோதி மீடியா இருக்கிற மாதிரி அங்கே வந்து நல்லா ஆள் செட்டப் பண்ணிட்டு ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சூட் இல்லையான்னு இலக்காரம் பண்ணி கமெண்ட் அடித்து ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் ரிப்போர்ட்டர்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. அவர் ரிப்போர்ட்டர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ஃப்ரீலான்சர் தான். அவர் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேட்டரை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுப்போம். ஸோ இந்த ட்ரம்ப்போட ஓவல் ஆஃபீஸில் நடந்த ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் போட்டஸ் அண்டு வார் டைம் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இந்த இதில் அதை பார்த்த உடனே ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஒரு வேக்கப் கால் வந்தது யூரோப்பியன் யூனியனுக்கு தான். அவங்க எல்லாருமே ஷாக்டு, இன்க்ளூடிங் த யூகே பிரைம் மினிஸ்டர். தே நெவர் would have thought that United States, a country which stood for a democracy, which stood for people's choice, which respected and heard the people's choice, will align itself with a so-called dictator like Putin. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் இருக்கிற எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும், மிகப்பெரிய வேக்கப் கால். அந்த ஜெலன்ஸ்கி யுனைடெட் ஸ்டேட்ஸில் பிரசிடென்ட்டை மீட் பண்ணிட்டு அப்படியே போய் யூகேல லண்டனில் ஐ திங்க் ஸோ ஹி மெட் த பிரைம் மினிஸ்டர். அண்ட் தென் அடுத்த நாளே ஒரு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸை ரெப்ரசென்ட் பண்ணுற முக்கியமான தலைவர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் வந்து மீட் பண்ணுற ஒரு மீட்டிங் வேறு பண்ணியிருந்தாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி கிளியர். யூரோப்பியன் யூனியனோட கவுன்சிலோட பிரசிடென்ட் ரொம்ப ஓப்பனாக, ஐ திங்க் நம்ம இந்தியாவில் வந்து அவங்க நியூடெல்லியில் வந்து பேசிட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே போனாங்க. அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, we have supported, we are supporting and we will support until all the time that it requires, so that this comes to an end. யுக்ரைனுக்கு ஒரு விடிவு காலம், ஒரு சுதந்திரம், அதுக்கு தன்னாட்சி, இது எல்லாமே கிடைக்கிற வரைக்கும், அதை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்கள் யூரோப்பியன் யூனியனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஒரு வார் டைம் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கிக்கு தட் வாஸ் வெரி வெரி நீட் ஆஃப் த மொமெண்ட் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எல்லாரும் வேர்ல்ட் லீடர்ஸ் நிறைய பேர், ஏன் ட்ரம்ப் இப்படி பண்ணார், ஏன் அந்த புல்லிங் அவ்வளோ பேரை வச்சு செஞ்சாங்க. அது முடிஞ்சு ஒரு 2 நாள் கூட நம்ம தலைவன் நமக்கு கேப் விடலை, உடனே அடுத்த பஞ்சாயத்து வந்து கூட்டு வந்து நிறுத்திருக்காரு. அதுதான் 2வது இன்சிடென்ட், ட்ரம்ப் அண்ட் அவரின் டாரிஃபுகள். டாரிஃப் போட்டிருக்காரு. என்னென்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்க பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு போய் இருக்கிறதுல இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பாதகமான டீல்ஸ் எல்லாம் சொல்லி பேசி அவர்களுக்கும் அப்படிங்களா இதுவாங்க அதுவாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக வந்தாப்புல எதுவும் பேசாமல், நம்ம தெர் இஸ் அ அண்டர் கரண்ட் ஒரு மறைமுகமான ரூமர் என்ன அப்படின்னா, அதானி பற்றி யூஎஸ் கவர்மெண்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு லஞ்சம் கொடுத்தது, யூஎஸ் அஃபிஷியலுக்கு லஞ்சம் கொடுத்தது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் தெரிய வந்ததுக்கப்புறம் அதை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு நோட்டிஃபை பண்ணி, அதனால் சின்ஸ் தே ஹோல்டு சம்திங் ஓவர் த இண்டியன் பிஸ்னஸ்மேன் அண்ட் இண்டியன் பொலிட்டீஷியன், ஐ திங்க் ஸோ தட்ஸ் வை he flew there without getting invited to the US. He flew there, he met each and everyone, he met the president, and then எல்லா வெஸ்டர்ன் டீல்ஸுக்கும் ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்கிறதுல வேலிடேஷன் முடிஞ்ச ஒரு பழைய ஃப்ளைட்டை அமெரிக்கன் ஃப்ளைட் வாங்க போகிறோன்னு ரஃபேல் டீல் மாதிரி ஒரு கேவலமான ஒரு டீலாக போட்டு வர போகிறாங்க. ரஃபேல் டீல் கேவலமானு எனக்கு தெரியாது, அது கேவலமான டீல் ஊழல் பண்ணாங்கன்னு இங்கே இருக்க பார்ட்டி தான் பிரச்சாரமே பண்ணி ஜெயிச்சு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான டீலை இவங்களே பே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ கம்மிங் பேக் டு திஸ் ஒன், இது நடந்தது. இதே மாதிரி வேறு எந்த நாட்டுக்கெலாம் அடிக்கலான்னு பார்க்குறப்ப தூக்கி போடு கனடாவுக்கு 25% டேரிஃப், தூக்கி போடு மெக்சிகோவுக்கு வந்து 25% டேக்ஸ், சைனாக்கு ஆல்ரெடி 10% டேக்ஸ் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு 10% போடு 20% டேக்ஸ் அப்படின்னு போட்டு பல டேக்ஸ் டாரிஃப்னு அடித்து தள்ளியிருக்காப்புல. அவங்களாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களெல்லாம் வந்து கனடாவில் இருக்க எம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எங்கள் ப்ராவின்ஸ்லேருந்து நாங்கள் யூஎஸ்க்கு கொடுக்குற எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் கட் பண்ண போகிறோம், இன்ஃபேக்ட் மற்ற ப்ராவின்சஸ்டையும் பேசி கோஆர்டினேட்டடாக அட் அ டைமில் மொத்தமாக கரண்ட் கட் பண்ணுவோம், ஸோ தட் அமெரிக்கன் பீப்புள் கேன் நோ தட் வித்தவுட் மெக்சிகோ தே கான் சர்வைவ். இது கனடாலையும் முக்கியமான ஆயில் இருக்குது, ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, எல்லாமே கனடா அண்ட் மெக்சிகோ மூலிமா தான் வருது. இது வரைக்கும் ஒரு கார்டியலான ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப தடவை வந்து ட்ரம்ப் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு ஒரு அடமண்ட் ஸ்பாயில்டு பிராட் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால ஐ திங்க் தே ஆர் வெரி வெரி ஃபியூரியஸ் அபவுட்
ட்ரம்ப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நம்ம ஃபார்மர் த கனடாவோட பிரைம் மினிஸ்டரான ஜஸ்டின் ட்ரூடோ ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, வி ரெஸ்பெக்ட் த பீப்புள் ஆஃப் அமெரிக்கா, வி லவ் த கண்ட்ரி, பட் நாங்கள் இப்போ பண்ண போகிற எல்லா கவுண்டர் மெஷர்ஸுமே காரணம் உங்கள் பிரசிடென்ட் மட்டும்தான், உங்கள் பிரசிடென்ட் பண்ணதுக்கான விளைவுகள் தான். ஸோ எந்தெந்த ஸ்டேட், ரெட் ஸ்டேட் சொல்லப்படுற எந்தெந்த ஸ்டேட்லலாம் நீங்கள் டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸை நீங்கள் வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்து செனட்டை அமைச்சிருக்கீங்களோ, உங்கள் செனட்டை உங்கள் மக்கள் நீங்களே கேள்வி கேளுங்க. ஸோ தட் உங்களால் உங்கள் டெசிஷனால் உங்கள் ஓட்டால் மட்டுமே தான் இப்போ இங்கே எந்த பிரச்சனை நடக்குது. பிகாஸ் ஆஃப் ஐ திங்க் வாரன் பஃபெட் இது வந்து ஒரு ஃபூல், ஒரு சச்ச ஐ திங்க் ஹி கால்ட் இட் டம்மஸ்ட் ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருக்கு. அண்டு வேறு என்ன முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், பார்த்தது மிஸ் அவுட் பண்ணாமல் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்ச விஷயம், வேறு சைனா இஸ் ரெடி டு டூ ரெட்ராக்டரான ஒரு டாரிஃப் பண்ண அவங்க ரெடியாக ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கனடா ஹஸ் ஓப்பன்லி செட் அமெரிக்காஸ் வேஜ்ட் a trade war on us. We are more, this is the hour where we are more patriotic. ஸோ நாங்களும் பதில் கவுண்டர் மெஷர்ஸோட போனேன். அதுக்கு தலைவன் ட்ரம்ப் மூணாவது இன்னொரு சம்பவம் பண்ணார். என்னென்னா ஏப்ரல் 2 இப்படியே அமெரிக்காவில் சில கூட்ஸுக்கெலாம் 100% டாரிஃப் வச்சுருக்காங்களோ, இன்னும் 2-3 கண்ட்ரிஸ்லாம் நேம் பண்ணி எப்படிலாம் அங்கே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஏப்ரல் 2க்கு அப்புறம் எந்தெந்த கண்ட்ரி நம்ம அமெரிக்கன் குட்ஸ் மேலே என்னென்ன டேக்ஸ் போட்டிருக்காங்களோ அதை அப்படியே திருப்பி ரெசிப்ரோகேட் டேக்ஸை நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மேலும் மேலும் இந்தியா அண்ட் இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு பேடான ஒரு மூமெண்ட் தான். இதை விட பேடான மூமெண்ட் யாருக்கு அப்படின்னா அமெரிக்கன் பீப்புளுக்கு தான். அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், டாரிஃப்னா என்ன, சிம்பிளிஃபைடு வெர்ஷன். டாரிஃப்னா என்ன? டாரிஃப் அப்படின்னா கவர்மெண்ட் போடுற டேக்ஸ் ஃபார் இம்போர்ட், ஃபார் அ கஸ்டம். அதுக்கு ஒரு குட்ஸோ சர்வீஸ்க்கோ அதுக்கு ஒரு கஸ்டம், ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணுறப்ப அந்த இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி இது நீங்கள் இம்போர்ட் பண்ண அலோவ் பண்ணால் எங்களுக்கு இவ்வளோ காசு கட்டுக்குன்னு வரி கொடுக்குறது தான் டாரிஃப். உதாரணத்துக்கு இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு கார் இருக்குது. அந்த காரை வந்து நம்ம இங்கே இருக்க ஒரு செலிபிரிட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அதோட எம்ஆர்பி மட்டுமே 1000 கோடின்னு 100 கோடின்னு வச்சுப்போம். இப்போ அது 100 கோடி ரூபாய் காசு கொடுத்துட்டேன், ஷிப்பிங் சார்ஜஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அப்போ அந்த கார் என்னோடது தானே, அது என்னோட இந்தியாவுக்குள்ளே வரணும்ல. அது இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா கஸ்டம்ஸுக்கும் நான் காசு கட்டணும். அது எவ்வளோ கட்டணும் அப்படின்னா சம்டைம்ஸ் 50 to 60 ஈவன் 100 டைம்ஸ். லைக் நான் 100 கோடி கார் கொடுத்து வாங்குறேன்னா இன்னொரு 100 கோடி இங்கே இருக்க கவர்மெண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்க்கே நான் கட்டணும். பிகாஸ் இட் ஷுட் பி அன்அக்சசபிள் டு த இந்தியன் கன்சியூமர். இப்போ அமெரிக்கன் காரு குவாலிட்டி கார்னு எல்லாரும் அமெரிக்க கார் வாங்கிட்டு இருந்தா இந்தியன் கார் யார் வாங்குவா? இந்தியாவோட கார் விற்றா தான், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணால் தான் இந்தியா செல்ஃப் ரிலையண்ட்டாகவும் மேனுஃபேக்சர்லாகவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாத்துலேயும் முன்னேற முடியும், டெவலப் ஆக முடியும். ஸோ டெவலப்மெண்ட் ஷுட் ஃப்ரம் வித்தின் சொல்லிட்டு மேக் இந்தியா திட்டத்தின் அடிப்படையில், மேக் இந்தியாவுக்கு மட்டும்தான் இதுன்னு இல்லை, முன்னாடிதே தான் இருக்குது. மேக் இந்தியான்னு ரொம்ப ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க. எப்போ சொன்னாங்களோ தெரில, அப்போத்துலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் கம்மியாகிட்டே வருது இந்தியாவில், சுத்தமாக முடியல. இதுக்கு நிறையா பேராமீட்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலுமே வேர்ல்டு மார்க்கெட்டில் கம்பீட் பண்ண முடியுதானா? முடியாது. ஏன்னா பங்களாதேஷில் பிஃபோர் அந்த ஹசினாங்கிறவங்க அந்த பிரைம் மினிஸ்டர் வெளியேற்றப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷீ தாட் இட்ஸ் பெஸ்ட் ஃபார் த எக்கனாமி. ஸோ தட் ரொம்ப லிபரலாக, ரொம்ப ஓப்பனாக, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி அதன் விளைவாக அங்கே நிறைய சைல்டு ஒர்க்கர்ஸ், சைல்டு லேபர்ஸ் அவங்க உருவாகி அதனால ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப நாட் ஈவன் எக்கனாமிக்கல் மோஸ்ட் சீப்பஸ்ட் வே ஆஃப் ஒரு மனித உழைப்பு சுரண்டல் பண்ணி ரொம்ப சீப்பஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை, ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்டை வேர்ல்டு மார்க்கெட்டில் கொடுக்க முடியும். அதனால தான் இந்தியா என்ன பண்ணாங்க, இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஹப்பு இங்கே இருந்தாலுமே, இங்கே ப்ரொடக்ஷன் ஹப்பு திருப்பூர் மாதிரி பல மில்ஸ் இருந்தாலுமே இம்போர்ட் பண்ணுறதே சீப்புன்னு அங்கேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒரு பேடான ஒரு பாலிசியால் வந்த விளைவு. பட் ஸ்டில் இந்தியன் டெக்ஸ்டைல் கம்பெனி குட் கம்பீட் வித் த வேர்ல்டு மார்க்கெட். உதாரணத்துக்கு பங்களாதேஷோட நம்மளால் கம்பீட் பண்ண முடியல, நாமளே அவங்கள்ட்ட இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு சப் கான்டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரிதலுக்காக. ஸோ இந்த மாதிரி இந்தியா கண்ட்ரியில் இருக்க காரை ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி விற்றா அந்த லாபத்தை நம்ம காசு கொடுத்து வாங்குற காசு இந்தியன் கம்பெனிக்கே போனால் தான் அவன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே டேக்ஸ் கட்டுவான். இப்போ நம்ம அமெரிக்காவில் இருக்க ஒரு காரை கம்பெனி வாங்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கார்கிட்ட போய் காசு கட்டணும்னா அந்த காசு நம்ம இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் ஒரு அளவு டேக்ஸ் கட்டியிருந்தாலும் அது திரும்பி இந்தியா பாப்புலேஷனுக்குள்ளே சர்க்கிட் ஆகுமான்னு இல்லை, அந்த காசு கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு வெளியில் போயிடுது.
ஸோ இது வந்து டிப்ரெஷன் ஆஃப் வெல்த்னு சொல்லலாம். இது வந்து ஏதோ ஒரு வகையத்தில் இந்த நாடு மற்ற நாடோட ரொம்ப சார்ந்து இருக்கிற நிலையை கொண்டு போகும். இப்போ இந்த அளவுக்கு டாரிஃப் போடுறதுக்கான காரணம் இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். இது ரீசெண்டாக நீங்கள் பார்த்த நியூஸஸில் விஜயா அவரோட காருக்கு டேக்ஸ் கட்டலை அப்படிங்கிற பிரச்சனை போயிருக்கோம். இந்த மாதிரி பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணுற நிறைய பேர் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, கட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு லூப் ஹோல் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் கட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பல லூப் ஹோல்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட், இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா இந்தியா கிட்ட டாக்ஸ் எல்லாம் நல்லா கம்மி பண்ண சொல்லியிருக்கு. அமெரிக்கன் குட்ஸ்க்கான டாக்ஸை கம்மி பண்ண சொல்லியிருக்கு. அதெல்லாம் என்ன அவங்களுடைய விளைவா 100% 60% இந்த டாக்ஸ்லாம் 10% 20% கம்மியாகும். அதெல்லாம் என்ன ஆகும்னா அஃபோர்டபுள் ஆகும். அந்த அமெரிக்கன் குட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் அஃபோர்டபுளாக இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஆவரேஜாக? மேட் இன் சைனா விட மேட் இன் இந்தியா பரவாயில்ல, மேட் இன் பங்களாதேஷ் பரவாயில்ல, மேட் இன் வியட்நாம் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க மேட் இன் அமெரிக்கா இன்னும் பரவாயில்ல அப்படின்னு, அது குவாலிட்டி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா கம்ப்ளீட் கன்சியூமரிசமும் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இந்தியன் ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், சேல்ஸ் எல்லாமே அடிவாங்கும். உதாரணத்துக்கு டெஸ்லாங்கிற கார் இந்தியாவில் இப்போ நம்ம ரொம்ப நம்பக்கூடிய ரெப்யூட்டடான பிராண்ட்ஸ்னால் டாட்டா இருக்குது, மாருதியோட கொலாபரேட் பண்ண சுசுகி இருக்குது, அண்ட் தேர் ஆர் அதர் ஃபாரின் பிராண்ட்ஸ் லைக் ஹுண்டாய் as well. இந்த மாதிரி கம்பெனிஸ், எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் இருந்தாலும் when a foreign company like Tesla comes into the Indian market and the population that we have as a Indian Union, நம்மக்கிட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதால நிறைய காசு, நிறைய வெல்த் அப்படியே அமெரிக்கன் குட்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு ட்ரெயின் ஆகும். இதெல்லாம் தான் அவனுக்கு தேவை. அமெரிக்கா, தே ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் தியர் எக்கனாமிக்ஸ். தே ஹவ் நாட் ரெக்கவர்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரம் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோவிட். ஸோ தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அவங்களுக்கும் இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு அங்கே ரெசஷன் வருமோங்கிற பயத்தோட பேனிக் மோடில் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ஜெயிச்சு வரப்போ என்ன சொன்னார்னா, நான் வந்து இங்கே இருக்க கொலோசல் பயங்கர டிசாஸ்டர் இருக்க எக்கனாமிக்ஸ் நான் திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாப்புல. திருப்பி போடுற ஐடியா என்னென்னா, அமெரிக்கனோட மார்க்கெட்ஸ் வேர்ல்டு லெவலில் மார்க்கெட்டபிளாக ஆக்சசபிளாக இருக்கணும். அட் தி சேம் டைம் அதுக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா, அமெரிக்கன் குட்ஸ்க்கு மேலே போட்டிருக்க எல்லாரோட டாரிஃப்ஸ் அந்த அளவுக்கு ஹெவியாக நான் டாரிஃப் போட போகிறேன். ஸோ தட் எந்த ஒரு அவுட் சைடில் இருக்க கண்ட்ரியில் இருக்க ப்ரொடியூஸ்டு மேனுஃபேக்சர்டு குட்ஸும் அமெரிக்காக்குள்ளே ஆக்சசபிளாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அமெரிக்கன் குட்ஸ் அமெரிக்காலே கன்சூமபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. இந்த ஐடியாவை தான் ஒரு $1 பில்லியன் ஐடியான்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி இருக்கிற மக்கள்லாம் ஓட்டு போட்டு இந்தாப்பா ஆஃபீஸ்னு கொடுத்தா உக்காஞ்சி புள்ளி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காப்புல நம்ம ட்ரம்ப். இது எல்லாமே என்னோட விமர்சனங்கள் மட்டுமே தவிர ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுற இல்லை ஒரு லீடரை டிஸ்கிரெடிட் பண்ணணும், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறது நோக்கம் அல்ல. புரியாதவங்களுக்கு 2வது முறை ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ இந்தியா இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கு. ஏப்ரல் 2 அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸோட ஆக்சசபிள் டு இந்தியா வில் பி மோர் ஆக்சசபிள் ஃபார் இந்தியன் கன்சியூமர்ஸ். இதோட லீடு எங்கே போகும்னா, இந்தியாவோட மார்க்கெட்டுக்கும் இது சாதகம் இல்லை, பாதகம் தான். இதோட விளைவு அமெரிக்கன் பீப்புளுக்காச்சும் நல்லதுன்னா அதுவும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ கனடா ஓப்பனாக சொல்லியிருக்கு, நான் சொன்ன ட்ரேட் வார் அப்புறம் இது பண்ணியிருக்காங்கன்னு. அவங்களுக்கு கொடுக்குற க்ரூட் ஆயிலோட டாக்ஸ் நீங்கள் 25% டாரிஃப் போடுறீங்கன்னா நாங்கள் விற்கிற ப்ரைஸ் தான் ஏற்ற போகிறோம் 25%. அதனால் அமெரிக்கன் கன்சியூமர்ஸ்க்கு தான் அதோட ஹீட், அதோட பிரச்சனை, விளைவு எல்லாமே வந்து சேரப்போகுது. ஸோ அமெரிக்காவில் இருக்க மக்களோட லைவ்லிஹுட், காஸ்ட் ஆஃப் லிவிங், அங்கே இருக்க இன்ஃப்ளேஷன் தான் இன்னும் அதிகமாக போகுது. இதோட ஏன்னா இதெல்லாம் எசென்ஷியல். ஒரு கார் இல்லாமல் மனுஷன் வாழ முடியும், க்ரூட் ஆயில் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், வெஜிடபிள்ஸ் இல்லாமல், பீஃப் இல்லாமல் அவங்களால வாழ முடியுமானா அதெல்லாம் அத்தியாவசியங்கள். அதனால் அதை புஷ் பண்ணுறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, உங்களோட ப்ராடக்ட் இங்கே அமெரிக்காவில் சேல் ஆகணும்னா நீ தயாரிச்சுட்டு இங்கே வந்து விற்காத, இங்கேயே பிளான்ட்டை தொடங்கி இங்கேயே தயாரின். இப்போ கார் மேனுஃபேக்சர்னு வச்சுப்போமே, ஹப் என்னது யூரோப்பு தான். யூரோப்பில் இருக்க பல முக்கியமாக ஜெர்மன்ஸ் லைக் காட்ஃபாதர்ஸ் ஆஃப் கார்னு ஆட்டோமொபைல்னு வச்சுப்போம். இப்போ யூரோப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1920s நாங்கள் ஒரு பிஸ்னஸாக ஒரு பொலிட்டிக்கல் மாடல் ஒரு பிஸ்னஸ் மாடல் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் பிரசிடென்ட் கம்ஸ் அண்ட் சேஸ் ஓப்பன் அ பிளான்ட் இன் அமெரிக்கா அப்படின்னா அதுக்காக ஒரு மேனுஃபேக்சர் பிளான்ட் பண்ண முடியாது. அதுக்கான தேவை இருக்கணும், அதுக்கான அஃபோர்டபிலிட்டி இருக்கணும், ஃபீஸபிலிட்டி இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணதால் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பான். இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போகிற போக்க பார்த்தா தே ஆர் நாட் ஈவன் ஃப்ரெண்ட்லி வித் த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கம்பெனிஸ். ஹெல் ஃப்ரெண்ட்லி, தே ஆர் வெரி ஹாஸ்டைல் டு த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் குட்ஸ். அதனால் யாருமே அதுக்கு வரத்துக்கு ரெடியாக இல்லை. அமெரிக்காவில் போய் சரி நம்ம போய் இங்கே ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா ரெடியாக இல்லை.
இப்போ இது மட்டுமா சம்பவமானா இல்லை, 3வது சம்பவம் ட்ரம்ப் ஒன்று பண்ணியிருக்காப்புல. நேற்று காங்கிரஸை மீட் பண்ணி ஹவுஸில் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காப்புல. அதில் முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சீரியஸான இஷ்யூவும் கூட. இது இந்தியாவில் நீங்கள் வேறு விதமான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசர்வேஷனா மெரிட்டா? ரிசர்வேஷனுங்கிற ஸ்கீமால தான் மெரிட்டான பீப்புளுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்கிறதுல வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு ஒரு ப்ரொபகண்டா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படின்னாப்பா மெரிட்டில் நீ என்னப்பா பண்ண, ஏதாவது கண்டுபிடிச்சியாப்பா, ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்போ, க்ரியேட்டிவான ஃபீல்டோ, இல்லை ஏதாவது சாதனையோ ஏதாவது பண்ணியாப்பா, நோபல் பரிசு ஏதாவது நீ வாங்க போகிற கனவுனை தடுத்துட்டோமாப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதே வேலை தான். இதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் என்னென்ன வேலை இருக்குது, கம்பவுண்டர் இருக்குது, பியோன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர்ஸ் லெவலில், ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் கொஞ்சம் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே இன்சார்ஜ் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, சூப்பரண்டென்ட்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை தான். அதுக்கு ட்ரைனிங் எடுத்தால் யார் வேணால் பண்ணலாம். அதுக்கு இந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் நாலேஜ் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. பேசிக்கான மேக்ஸ் புரிதலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலே, ஒரு ஐக்யூ, டம்மான ஐக்யூ இல்லாமல் ஆவரேஜ் இன்டெலிஜென்ட் ஐக்யூ இருந்தாலே போதும். அதுக்கு வந்து ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ணால் தான் அந்த வேலை கிடைக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கப்ப இந்த மெரிட்டுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கல. என்ன மெரிட்டில் நீங்கள் சாதிக்க பிறந்து துடிச்சிட்டிங்க, உங்களெல்லாம் தடுத்துட்டோம் ரிசர்வேஷனால் அப்படின்னு பார்த்தா அதுக்கெலாம் எந்த பதிலும் இல்லை. அது வெறும் முட்டு தான். இப்போ ரிசர்வேஷன் வந்ததால தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த இந்தியன் யூனியன் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கம்பேரிட்டிவ்லி 16% ரிசர்வேஷன் இருக்கிறதால தான் தமிழ்நாட்டில் அப்லிப்மெண்ட் ஆஃப் லோவர் செக்ஷன் ஆஃப் த காஸ்ட் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் சொசைட்டி மேலே வந்திருக்கு. இல்லை அந்த அப்லிப்மெண்ட் இந்தளவுக்கு இருந்திருக்காது. இப்போ யூபி பீகார்லாம் பாருங்களேன், அங்கே இருக்க மக்கள் வறுமையில் தான் இருக்காங்க, ஆனால் அப்பயும் படிப்புக்கு முக்கியத்துவம் தரதில்ல, பெருசாக வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்துக்குலாம் முயற்சி பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உழைக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு உழைக்க வாய்ப்பு கொடுங்க. சில பேர்லாம் இந்த யூபி பீகார் இல்லை பஞ்சாப் சைடில் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு போவாங்க, ஆர்மிக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்மிங்கிறதே ஒரு டைப் ஆஃப் பாவர்ட்டி அப்லிஃப்மெண்ட்டாக அவங்களுக்கு தெரியுது. என் கஷ்டத்துக்கெலாம் நான் ஆர்மி சேர்த்துட்டா போதும், அந்த சம்பளம் ஆர்மி கவர்மெண்ட் சேலரி வச்சு நல்ல குடும்பத்தை காப்பாற்ற போய் நம்புறவங்களா இருக்காங்க. அதை முதல்ல பிரேக் பண்ணி ஆர்மிக்கெலாம் இவ்வளோ செலவு பண்ண வேணாம், வி ஆர் இன் 21st century மேன், இதுக்கப்புறம் என்ன பெரிய வார் வரப்போகுதுங்கிற மைண்ட் செட்லையா என்னன்னு தெரியல. அக்னி வீர்னு கான்ட்ராக்ட் ஸ்கீம் கொண்டு வர போகிறோம். கொரியா சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சவுத் கொரியன்ஸ்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும், ஒரு 2 years இல்லை 3 years இல்லை 4 years மட்டும் அவங்க வந்து பணியாற்றிட்டு அப்புறம் அவங்க நார்மல் லைஃப்க்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. கம்பல்சரி ஏதோ ஒரு வகையில் சுழற்சி முறையில் யாராச்சும் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ தட் எப்பயுமே ஆர்மி பர்சனல்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. அப்படி இந்தியாவுக்கு பாப்புலேஷனுக்கு நம்ம கொஞ்சோண்டு இருந்தாலே போதும்னா அக்னி வீர்னு ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதனால் என்ன ஆக போகுதுன்னா, அது வேர்ல்டுலேயே இருந்த கான்செப்ட்னா அப்படி கிடையாது. ஆனால் இந்தியாவில் முக்கியமாக யாருக்கு தேவைப்படக்கூடிய விஷயம்னா அப்ளிமெண்ட் ஆஃப் அந்த பீப்புளுக்கு தான். அதுக்கு ஆர்மி தான் சொல்யூஷனாக கிடையாது, நேஷ்னல் செக்யூரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தட்ஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் எதனால் ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அவ்வளோ பாதிப்பு விளைவுகள் இருந்தாலுமே ஏன் ஒரு கவர்மெண்ட் அதை கொண்டு வருது, அது மூலிமா எவ்வளோ பேரோட பென்ஷன் தர வேண்டியதோ இல்லை ரெக்ரூட்மெண்ட்டுக்கான செலவையோ எவ்வளோ கம்மி பண்ண போகுது அப்படின்னு. ஆனால் அதே இன்னொரு விஷயம்லேயே கேட்கணுன்னா, அந்தளவுக்கு நேஷனல் செக்யூரிட்டி அளவுக்கு இன்வால்வ் இருக்க விஷயத்துக்கு நீங்கள் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் பார்க்கணுமா, அதுக்கு ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாருங்கள் அப்படின்னும் யோசிச்சிருக்கலாம். தெர் இஸ் அ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபார் த டிசிஷன் ஃபார் த பாலிசி ஆஃப் அக்னிவீர். கம்மிங் பேக் டு அவர் மெயின் டாபிக், சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் நான் ஆஃப் டாப்பிக்கு கொஞ்சம் நிறையா போவேன், தயவு செஞ்சு அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. கம்மிங் பேக் டு த மெயின் டாபிக், நம்ம தமிழ்நாட்டில் 69% வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கிறதால மட்டும்தான் அப்லிஃப்மெண்ட் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் பேக்வர்ட் பீப்புளால் அதெல்லாம் அப்லிஃப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆக்சசபிளாக இருந்துச்சு. ஸோ ஹியர் எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்கில் அக்வயர்மெண்ட் ஆர் வெரி ஆக்சசபிள் ஃபார் எவ்ரி செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. அதுதான் ஒரு இக்லாட்டரியன் சொசைட்டியை கொண்டு நோக்கி போவோம், ஒரு வளர்ந்த சொசைட்டியை கொண்டு நோக்கி போவோம். பீகாரில் யூபியில் அது இல்லை. அமெரிக்காவை ஏன் இந்த இந்தியன் கான்டெக்ஸ்ட்டு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் எப்படி காஸ்ட் சிஸ்டம்ங்கிறதால ஒரு டிப்ரிவேஷன், ஒரு ஒடுக்குமுறை, ஒரு அப்ரெஷன் இப்போல்லாம் இந்த காலத்தில் எங்கே இருக்குன்னு பெரிய டேரக்டர்ஸே சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கா அவங்களுக்கு தெரியலப்பாவும், முடிஞ்சால் அவங்கள போய் பார்க்க சொல்லணும். நம்ம சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னா, இங்கே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அந்த யாருக்கு வந்து தெரியலையோ அந்தந்த டேரக்டரோ அந்தந்த ப்ரொஃபஷனல்ஸோ நம்ம டேக் பண்ணணும். இப்போ அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று கொடுத்த இந்த காங்கிரஸ் ஹவுஸ் ஸ்பீச்சில் ரொம்ப ரொம்ப பேடான ஒரு பாலிசி, ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி, பட் வெரி வெரி பேட் அண்ட் ரெக்ரெசிவ் பாலிசி.
அமெரிக்காவில் ஒரு ஜாப் ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னா அது ஸ்கில் பேஸ்டாக மட்டும்தான் இருக்கணும், மெரிட் பேஸ்டாக மட்டும்தான் இருக்கணும். இந்த இன்க்ளூசிவிட்டி, ஜெண்டர், செக்ஸு இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் ஒரு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு ரெப்ரசன்டேஷன் அதையே அவங்க காலி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ பிளாக்ஸுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். ரிசர்வேஷன் அந்த சேல இருக்க வேணாம். இன்க்ளூசிவ்னஸ் ஒரு பிளாக்ஸ் இத்தனை பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு வளர்ந்த ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு 10 பேர் எம்ப்ளாயி பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு எம்ப்ளாயி பிளாக்காக இருக்கணும், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஸ்பானிஷாக இருக்கணும், ஸ்பெயின் நாடு இல்லை அந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சில லாஸ் அண்ட் இது இருக்குது, அவங்களுக்கு வாய்ப்பு தரணும், ஈக்குவிட்டபிள் ஆக்சஸ் இருக்கணுங்கிறதுக்காக. படிப்பில் இருக்கலாம், வேலை வாய்ப்பில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அது எல்லாத்தையுமே ஒழிக்க போகிறதா ட்ரம்ப் பேசியிருக்காரு. ஒரு வேலை ஒரு விஷயம் ஒருத்தர் கிடைக்குதுன்னா அது பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட்டு ஸ்கில்ஸ் மட்டும்தான் அப்படின்னு. இப்போ ஸ்கில்லை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா அஸ் செட் எல்லாத்தையுமே நம்ம ஊரில் வந்து நம்ம இந்தியாவை பார்த்து தான் காப்பி வச்சு ட்ரம்ப் அங்கே பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இங்கே நீட்டை கொண்டு வர போகிறோம், எலிஜிபிள் டாக்டர்ஸ் தான் உருவாக்கணுங்கிற பேரில் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு கொள்ளடிக்கிறதுனால ஓப்பன் விட்ட ஸ்கீம் மாதிரி தான் ஸ்கில் அக்யூர் பண்ணுறதுக்கு ஸ்கீம் கொண்டு வர போல். ஸோ தட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களால முடிஞ்சவங்க, அவங்களோட அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க மட்டும் தான் வேலைக்கு போவாங்க. பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்களா, கவர்மெண்ட்டோட ஸ்டைஃபண்டோ கவர்மெண்ட்டோட டாக்ஸ் பேஸ் மணியோ நம்பி மட்டும் தான் அவங்களால இருக்க முடியும். ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் தருவாங்களா இல்லைங்கிறத நம்பி மட்டும் தான் அவங்களால இருக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் சச் அ ரெக்ரெசிவ் பாலிசி ஃபார் அ டெவலப்டு நேஷன் சச் அஸ் யூஎஸ்ஏ. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அரசியல் வட்டாரங்களில் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிளில் பார்க்குறப்ப as you said, European Union is as a whole are ready to move forward. In fact, they said out a statement, ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, மேபி த வேர்ல்ட் நீட்ஸ் அ நியூ லீடர் அப்படின்னு. எப்படி யுனைடெட் நேஷன்ஸில் எப்படி வந்து ஒவ்வொரு தடவையும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட யுனைடெட் நேஷன்ஸில் எந்த அளவுக்கு ஃபார் த பீப்புள் டெமோக்ரஸி வேணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் கவர்மெண்ட்டாக இருக்குதுங்கிறதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி எவ்வளோ விஷயங்களுக்கு ஓட் பண்ண அமெரிக்கா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சாங்ஷனுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக அப்படி வைக்கக்கூடாதுன்னு அகேன்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் வந்து அமெரிக்கனோட ஹிஸ்ட்ரியிலேயே சச் ரெக்ரெட்டபிள் பேட் டெசிஷன்ஸ்னு எனக்கு தோணுது. சச் அ சீரியஸ் திங். நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கோம். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா இன்ஃப்ளேஷன் ஏறலாம், இதோட ட்ரிகரிங்கால் எல்லா கம்பெனிஸ். இப்போ கனடாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஓப்பராக சொல்லிட்டாரு, நீங்கள் அமெரிக்கன் குட்ஸ்லாம் பாய்காட் பண்ணுங்கள், அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் யாரும் வாங்காதீங்க, அமெரிக்கன் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு. $30 பில்லியன் அளவுக்கு கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க கனடா, மெக்சிகோலலாம். மெக்சிகன் பிரசிடென்ட் ரொம்ப ஃபயரியான ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க. ஆக்சுவலி அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரீம் ஒன்று இப்பயே பேசி ஆகணுங்கிற முடிவை நான் எடுத்தேன். என்னால் முடிஞ்சால் அந்த யூடியூப் வீடியோ போட்டு நான் ரியாக்ட் பண்ணுறேன். பட் இப்போ என்னால் பண்ண முடியுமா தெரியல, டெஃபினெட்லாக நான் ஒரு நாள் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள், நிறைய ஓப்பன்னஸ் வந்து கோடி மீடியா லெவலுக்கு இன்னும் அமெரிக்கா மீடியா ஸ்க்ரம்பிள் ஆகலை. இவங்க ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்பப்ளிகன்ஸாக இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ராட்ஸ் ஆல்ரெடி கோடி மீடியா மாதிரி இருக்கிற லெகசி மீடியாவை ஆக்கிட்டாங்க, அதுதான் ஒரிஜினல்ஸ் எல்லாமே வரமாட்டேங்குது, சோஷியல் மீடியாவை நமக்குன்னு எலான் மஸ்கை வாங்க வச்சு எக்ஸ் தளத்தில் எல்லா பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எந்தளவுக்கு அது உண்மைன்னு தெரியல, யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்ன்னு தெரியல. பட் இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மேலே இருக்க கிரெடிபிலிட்டி ஆல் டைம் லோவில் இருக்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் ட்ரம்ப் அண்ட் டாரிஃப்ஸ் அப்படின்னு கவர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஐ ஹோப் ஐ ஹவ் கவர்ட் முக்கியமான எலமெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா கலவரங்கள்லாம் போனால் பயங்கர சம்பவமாக இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் அவுட் லவுட். இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அண்ட் தென் நவ் வி கேன் மூவ் ஆன் டு சோஷியல் மீடியா கலவரங்கள். என்ன மாதிரி அடிக்கிறாங்க ட்ரம்ப்ங்கிறத நீங்களே லைவ் ரியாக்ஷன்ஸோட வந்து பாருங்கள். ரெட்டிட்டில் நான் போய் பார்த்தேன், ஏதாவது ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா, ரெட்டிட்டில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு எதுவும் நல்ல ரெட்டிட் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. சப்போஸ் நம்ம வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா நல்ல ரெட்டிட்டை சர்ச் பண்ணுங்கள். வேர்ல்டு பாலிட்டிக்ஸை, ஜியோ பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி. அட் தி சேம் டைம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, கிட்டத்தட்ட 97% சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க வியூவர்ஸாக இருந்தாலுமே. ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் ஒன் டைம். ஏன்னா இது பல யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் பேசி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும், வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு டார்கெட் மாதிரி வச்சுப்போமே, ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அப்படின்னு இல்லாமல் ஒரு டார்கெட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சதாக இருந்தால், இந்த ஸ்ட்ரீம் உங்களுக்கு பயனளிச்சதாக இருந்தால் தம்ஸ் அப் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் லைவில் பார்க்குறீங்க இந்த வீடியோனா, உங்களால் முடிஞ்சால் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஹெல்ப் த அல்காரிதம் டு ரெக்கமெண்ட் மோர் பீப்புள். இஃப் யூ லவ் த கண்டென்ட், இஃப் யூ லைக் டு சப்போர்ட் மீ அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், சப்ஸ்கிரைப் த சேனல்.
ஸோ வில் ஹேவ் அ டார்கெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 500. நம்ம ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸும் மினிமம் தொடணும். ஸோ அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம். உங்களால் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணலாம், ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பீஸ் அவுட்.